பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். وبالسند المتصل مني إلى حافل حديث رسول الله صلى الله عليه وسلم الإمام أبي عيسى محمد بن عيسى ثور الترمذي رحمه الله قال: وبه قال حدثنا محمد بن يحيى ابن أبي عمر المكي قال: حدثني سفيان بن عيينة عن ابن أبي نجيح عن مجاهد عن أم هاني بنت أبي طالب رضي الله عنها قالت: قدم رسول الله صلى الله عليه وسلم مكة قدمة وله 4 غدائر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று நாம் ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 28வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸினுடைய அரபு வார்த்தைகளை நாம் பார்த்துவிட்டோம். இப்போது இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு ஹதீஸின் கருத்தின் பக்கம் நகர்வோம். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தாலிபின் மகளாவார்கள். இவர்கள் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தார்கள். இவர்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்துவிட்டு ஹிஜ்ரி 50 முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் மரணித்தார்கள். இவர்கள் ஹதீஸுடைய துறையில் இவர்களுடைய பங்களிப்பை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுமாராக 46 ஹதீஸுக்களை அறிவித்திருக்கிறார்கள். இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் பேசி அனுப்பிய போது இவர்கள் அதனை மறுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவரிடம் கேட்கப்பட்டது, முழு மதீனா வாசிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹித்பத்தை, திருமணத்தை ஏற்றுக்கொள்ள ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் நீங்கள் மறுத்தீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறினார்கள், லீ சிகாரும், எனக்கு அதிகமாக சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தை நான் மறுத்தேன் என்று கூறினார்கள். ஏனென்றால் திருமணத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடன் நல்ல முறையில் நான் நடந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நான் திறக்குறைச்சல் செய்தால் நான் அல்லாஹ்வுடைய தர்பாரில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஒரு குற்றவாளியாக பிடிக்கப்படுவேன். அல்லது திருமணத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் திறக்குறைச்சல் செய்து என்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நான் கரிசனையாக இருந்தால் அதிலும் நான் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவேன் என்பதினால் நான் என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்காக வேண்டி நான் இந்த விடயத்தை தவிர்த்து கொண்டேன் என்று கூறினார்கள். இந்த விடயத்தில் உலமாக்கள் கூறுகிறார்கள், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பது ஒரு தாயினுடைய மிக பெரும் ஒரு கடமை, ஒரு பொறுப்பு என்பதை உலமாக்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக எடுத்து கூறுகிறார்கள். அதே போன்று இப்போது நாம் இந்த ஹதீஸின் கருத்தின் பக்கம் நகர்வோம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, அதாவது மக்கா வெற்றியின் போது மக்காவுக்கு வருகை தந்தார்கள். அதாவது மதீனாவுக்கு சென்றதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முறை மக்காவுக்கு வந்தார்கள். அதில் முதலாவது தடவை விடுபட்ட உம்ராவை நிறைவேற்றுவதற்கு வந்தார்கள். இரண்டாவது மக்கா வெற்றியின் போது வந்தார்கள். மூன்றாவது ஜிஅரானாவிலிருந்து உம்ராவை நிறைவேற்ற வந்தார்கள். நான்காவது
இறுதி ஹஜ்ஜின் போது வந்தார்கள். இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள் என்றால் மக்கா வெற்றியின் போது வந்ததுதான் இந்த ஹதீஸின் நாட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்காவுக்கு வருகை தந்தார்கள் என்றால் கருத்து மக்காவின் வெற்றியின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்ததுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாயிருந்து கொண்டிருக்கிறது. அப்போது அவர்களின் தலைமுடியில் 4 சடைகள் போடப்பட்டிருந்தன. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடி அவர்களின் தோள் வரை தொங்கும் அளவுக்கு நீளமாக இருந்தது என்ற செய்தியை ஏற்கனவே அறிந்துள்ளோம். அவ்வாறு பெரிய நீள முடியைத்தான் மக்கா வெற்றியின் போது 4 கற்றைகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியிருந்தார்கள். பொதுவாக பயணத்தில் தலையில் அதிகம் புழுதி படியும் பரட்டையாகும் வாய்ப்புண்டு. அதனை ஓரளவு தடுக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை சடை போட்டிருக்க கூடும் என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இமாம் இப்னு மாஜா, இமாம் முஸ்னத் அஹ்மத் போன்றவர்கள் போன்ற இமாம் முஸ்னத் அஹ்மத் அவர்களை போன்ற இமாம்கள் அவர்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.